ஒரு விஷயத்த கவனிச்சிருக்கீங்களா? வழக்கமா மருத்துவத்துல ஒரு நோய கண்டுபிடிக்கிறது ரொம்ப தெளிவான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு இன்ஜினியரிங் மாதிரி சொல்லலாம். ஆமா, ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ் மாதிரி. கரெக்ட். இப்போ உங்க கை எலும்பு உடைஞ்சிருச்சுன்னா, எக்ஸ்ரேல அந்த விரிசல் மிக தெளிவான ஒரு வெள்ளை கோடா தெரியும். மருத்துவர் அத காட்டி, இதோ இங்கே தான் எலும்பு உடைஞ்சிருக்கு அப்படின்னு ஈஸியா சொல்லிடுவாரு. கண்டிப்பா. அது ரொம்ப துல்லியமான விஷயம். உடைஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரிஞ்சிரும். கண்களுக்கு தெளிவா தெரியிற விஷயங்களையும், ஈஸியா வகைப்படுத்த முடியிற விஷயங்களையும் நம்ம மூளை ரொம்ப சீக்கிரமா ஏத்துக்கும். ஆனா, இந்த மனிதனோட மனநிலை, அவனோட வளர்ச்சி, ஏன் சில நேரங்கள்ல அவனோட தேக்க நிலை, இதையெல்லாம் எக்ஸ்ரே வச்சு பார்க்க முடியாது. மனசு அப்படிங்கிறது ரொம்ப மங்கலான ஒரு குழப்பமான ஏரியா. ரொம்ப சிக்கலான ஏரியா அது. ஆமா. எந்த இடத்துல பிரச்சனைன்னு நம்மளால துல்லியமா சொல்ல முடியாது. சோ, இன்னைக்கு நாம செய்ய போற இந்த ஆழமான அலசல் எதை பற்றினது தெரியுமா? ம். அந்த மங்கலான மனித மனதை உயிரியல் ரீதியா, அதாவது பயாலஜிக்கலா ஒரு எக்ஸ்ரே மாதிரி ஊடுருவி பார்க்க போறோம். இன்னைக்கு நாம அலச போறது வைட்டல் பிரேக்கிங் பாயிண்ட் த பயாலஜி ஆஃப் எக்ஸ்ட்ரீம் டாமினேஷன் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல இருக்கிற மிக தீவிரமான சில கருத்துக்களை பற்றி தான். இது ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான, அதே சமயம் கொஞ்சம் தீவிரமான புத்தகம். எக்ஸாக்ட்லி. வசதி, அதாவது கம்ஃபர்ட் அப்படிங்கிறது ஒரு விஷம், தொடர்ச்சியான அழுத்தமும் வலிகளுமே மனிதனை ஒரு ஆல்ஃபா வேட்டையாடுபவனா மாத்துது அப்படிங்கிற நூலாசிரியரோட ஆழமான உயிரியல் ஒப்பீடுகளை புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட மிஷன். கரெக்ட். ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். நம்மளோட உடம்பு இயற்கையாவே நம்மளை எப்படி சோம்பேறியாக்குது? இப்போ இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நம்ம உடம்புக்குள்ள ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு. அதாவது உடலை எப்பவும் ஒரு சமநிலையில வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டளை. சமநிலைனா ஒரு பேலன்ஸ், ரைட்? ஆமா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1,00,000 வருஷங்களுக்கு முன்னாடி காட்டுல வாழ்ந்த மனிதனை உறைபனி, பட்டினி, கொடூரமான மிருகங்களோட தாக்குதல்னு பல ஆபத்துகள்ல இருந்து காப்பாற்றினதே இந்த சமநிலை தேடும் பண்பு தான். ஓ, அப்போ அது ஒரு சர்வைவல் மெக்கானிசம். எக்ஸாக்ட்லி. ஆனா இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் உலகத்துல நம்ம உயிருக்கு அந்த மாதிரி எந்த ஆபத்தும் இல்ல. ஒரு ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு வேலை செய்றோம். இருந்தாலும் நம்ம உடம்பு அதே பழைய பழக்கத்துல இருக்கு. அதாவது இன்னும் காட்டுல இருக்கிறதாவே மூளை நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஆமா. அதனால இதுவே நம்மள எந்த ஒரு புது விஷயத்தையும் செய்ய விடாம ஆபத்துகளை தவிர்க்க செய்து நம்ம வளர்ச்சியை தடுக்கிற ஒரு நோயா மாறிடுச்சுன்னு ஆசிரியர் சொல்றாரு. ஓ, அப்போ இதனால தான் நாம எப்பவுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு பாதுகாப்பான வட்டத்துக்குள்ளேயே இருக்க விரும்புறோமா? இது நம்மளோட பயாலஜிக்கல் டிசைன் அப்படின்னு சொல்றீங்க. 100க்கு 100 அதான் உண்மை. உயிரியல் ரீதியா பார்த்தா முழுமையான சமநிலை அப்படிங்கிறது மரணம். இதையே சமூகவியல்ல மந்தை பொத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதர்கள் தங்களுடைய இதய துடிப்பு அதிகமாகறத இப்பெல்லாம் விரும்புறதே இல்ல. ஆமா, கொஞ்சமா ஹார்ட் பீட் அதிகமானாலே பயந்துடுறோம். கரெக்ட். ஒரு புது பிசினஸ் தொடங்குறது அல்லது ஒரு கடினமான உரையாடல ஒருத்தர்கிட்ட பேசுறது, இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு பதற்றத்தை தருது. அதனால எந்த சிக்கலும் இல்லாத ஒரு வாழ்க்கையை தேடுறாங்க. எந்த ரிஸ்க்கும் எடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆமா. ஆனா இயற்கையோட விதிப்படி எந்த ஒரு உயிரினமும் தன்னோட போராட்டத்தை நிறுத்துதோ அந்த நொடியே இயற்கையோட பார்வையில அது மத்தவங்களுக்கு இரையா மாறிடுது. வாவ், ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட் அது. சோ, உடல் எப்படி சமநிலையை தேடுதோ அதே போல நம்ம மூளையும் எனர்ஜிய, அதாவது ஆற்றலை சேமிக்க ரொம்பவே முயற்சி பண்ணுது. இது ரொம்ப லாஜிக்கலா இருக்கு. ஆனா இதோட மெக்கானிசம் என்ன? உள்ளுக்குள்ள நிஜமாவே என்ன நடக்குது? இப்போ நம்ம மூளை உடலோட மொத்த எடையில வெறும் 2% மட்டுமே இருந்தாலும் அது நம்ம உடம்போட மொத்த ஆற்றல்ல 20% உறிஞ்சுக்குது. 20%? ஒரு சின்ன உறுப்புக்கு இவ்ளோ எனர்ஜியா? ஆமா. இந்த ஆற்றல உயிரியல்ல ஏடிபி, அதாவது அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம செல்களோட கரன்சி. பரிணாம வளர்ச்சியோட அடிப்படையில தேவையற்ற விஷயங்களுக்கு இந்த ஏடிபியை வீணாக்குறது மரணத்துக்கு சமம்னு நம்ம மூளை நம்புது. ஓகே. அதனால மூளை எப்பவுமே கடினமான வேலைகளை தவிர்த்துட்டு இந்த ஏடிபியை சேமிக்கவே விரும்பும். இத கேட்கும்போது நம்ம ஸ்மார்ட் போனை எப்பவுமே லோ பவர் மோட்ல வச்சிருக்கிற மாதிரி தோணுது. பேட்டரியை மிச்சப்படுத்த நம்ம என்ன பண்ணுவோம்? பேக்ரவுண்ட்ல ஓடுற எல்லா முக்கிய ஆப்ஸையும் கட் பண்ணிடுவோம், பிரைட்னஸை குறைச்சிடுவோம், ரைட்? எக்ஸாக்ட்லி அதேதான். ஸ்மார்ட் போனை அப்படி வைக்கிறது நல்லதுதான். ஆனா நம்ம மூளைய அப்படியே லோ பவர் மோட்ல வைக்கிறது ஆபத்தாச்சே. மிகச்சரியான ஒப்பீடு.
நீங்க கடினமான உடற்பயிற்சி செய்யவோ அல்லது ஒரு புது ஸ்கில் கத்துக்கவோ நினைக்கும்போது உங்க மூளை அதை ஒரு பெரிய ஆற்றல் செலவா, அதாவது ஏடிபி விரயமா பாக்குது. அப்பா, இது பெரிய வேலையாச்சேன்னு மூளை அலாரம் அணிக்குது. ஆமா. உடனே உங்களுக்கு ஒரு சோர்வையும் பதற்றத்தையும் உருவாக்குது. வேண்டாமே, பேசாம ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லுது. நீங்க அந்த லோ பவர் மோடுக்கு அடிபணிஞ்சிட்டீங்கன்னா உங்களோட தசைநார்கள் சுருங்கி போக ஆரம்பிச்சிடும். பிசிக்கலாவே டேமேஜ் ஆகுமா? கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம மூளையில புது நரம்பு இணைப்புகளை உருவாக்குற நியூரோஜெனசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் அப்படியே நின்னுடும். சரி, இந்த ஏடிபி சேமிப்பை எப்படி உடைக்கிறது? இந்த லோ பவர் மோட்ல இருந்து மூளையை எப்படி வெளியே கொண்டு வர்றது? மூளையோட இந்த அலாரம் சிஸ்டத்தை நாம ஒரு ஷாக் கொடுத்து தகர்க்கணும். நூலாசிரியர் இதுக்கு ஒரு மூர்க்கமான வழியை சொல்றார். அதாவது ஐஸ் வாட்டர் எக்ஸ்போஷர், குளிர்ந்த நீர்ல இறங்குறது. நிஜமாவா? ஐஸ் வாட்டர் இல்லையா? ஆமா. ஒரு அதிகாலை நேரத்துல 4 டிகிரி குளிர்ந்த நீர்ல நீங்க இறங்கும்போது உங்க உடம்பும் மூளையும் மரண பயம் கொள்ளுது. ஐயோ, எனர்ஜி எல்லாம் போகுதே அப்படின்னு அலறுது. கண்டிப்பா. அந்த சில்லுன்னு இருக்கிற தண்ணில யாருக்கு தான் பயம் வராது? ஆனா அந்த நடுக்கத்தையும் தாண்டி நீங்க அந்த தண்ணிக்குள்ளே அமைதியா நிக்கும்போது உங்களோட டிஎன்ஏக்கு நீங்க ஒரு செய்தி அனுப்புறீங்க. என்ன செய்தி? என் விதிய நான் தான் தீர்மானிக்கிறேன், நீ இல்ல அப்படின்னு. அந்த இடத்துல லோ பவர் மோட் ஆஃப் ஆகி முழு விழிப்பு நிலைக்கு வருது. வாவ்! நம்ம மூளை எப்படி ஏடிபிய சேமிக்க நினைக்குதுன்னு புரிஞ்சுது. ஆனா இந்த ஏடிபிய ஒரு பக்கம் சேமிக்கிற நாம, இன்னொரு பக்கம் அதை எங்க தெரியுமா ரொம்ப மோசமா வீணாக்குறோம்? நம்மளோட கடந்த கால நினைவுகளையும் பழைய தோல்விகளையும் சுமந்துகிட்ட தெரியறதுல தான். கரெக்ட். இது அப்படியே பயாலஜியோட இணைச்சு பார்த்தா இன்னும் பிரமிப்பா இருக்கும். எப்படி? இப்போ நம்ம உடம்புல இருக்கிற ஆரோக்கியமான செல்கள் தங்களுக்கு வயதாகிவிட்டாலோ அல்லது ஏதாவது பழுதாகிவிட்டாலோ தானாகவே தற்கொலை செஞ்சுக்கும். இதுக்கு உயிரியல்ல அப்போப்டோசிஸ் அப்படின்னு பேரு. ஓ, தானாவே அழிஞ்சிடுமா? ஆமா. இந்த தற்கொலையில எந்தவிதமான கசிவுகளோ வீக்கங்களோ இருக்காது. ரொம்ப சுத்தமா நடக்கும். இப்படி இறந்த செல்களை மேக்ரோஃபேஜ்கள் அப்படிங்கிற செல்கள் முழுங்கி அதை புது ஆற்றலா மாத்திடும். சூப்பர்! ஒரு ரீசைக்கிள் ப்ராசஸ் மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஆனா சில நேரங்கள்ல இறந்த செல்கள் அழியாம உடம்புலயே தங்கிடும். அதுக்கு நெக்ரோசிஸ் அப்படின்னு பேரு. இது ஒரு அழுகலை உருவாக்கி சுற்றி இருக்கிற நல்ல செல்களையும் அழிச்சிடும். ஓ, இப்ப புரியுது. நூலாசிரியர் இந்த பயாலாஜிக்கல் கான்செப்ட அப்படியே நம்மளோட சைக்காலஜியோட, அதாவது உளவியலோட ஒப்பிடுறாரு. தோல்வி அடைந்த அடையாளங்கள், ஒர்க் அவுட் ஆகாத பழைய உறவுகள், இதையெல்லாம் நாம விட்டு விடாம இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமா. அது இந்த நெக்ரோசிஸ் மாதிரிங்கிறார். அது நம்ம மனச அழுகச் செய்து நம்ம ஏடிபிய மொத்தமா உறிஞ்சிடுது. ஆனா இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது. சொல்லுங்க. பழைய நினைவுகளை அது கசப்பானதா இருந்தாலும் சுமக்கிறது மனித இயல்பு தானே. நம்மளோட பழைய காதலோ ஒரு பிசினஸ் தோல்வியோ அதுதானே நம்மள ஒரு மனிதனா செதுக்குது. இப்போ இத ஒரு பெரிய கண்ணோட்டத்தோட இணைச்சு பார்த்தோம்னா, உயிரியல் ரீதியா பயனற்ற பழைய விஷயங்களை சுமக்கிறது அப்படிங்கிறது ஒரு கேன்சர் வியாதிக்கு சமம். கேன்சர் மாதிரியா? ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒப்பீடா இருக்கே. ஆமா. கேன்சர் செல் தான் என்ன, தனக்கு வயசாயிடுச்சுன்னு தெரிஞ்சும் இயற்கை விதிப்படி அழிய மறுத்து உடம்போட மொத்த ஏடிபியையும் உறிஞ்சிற ஒரு சுயநலமான செல் தான் புற்றுநோய் செல். கரெக்ட். அதே போலத்தான் வேலைக்காகாத பழைய உறவுகளையும் தோல்வி அடைஞ்ச பிம்பங்களையும் நாம சுமந்து தெரியறது. அது நம்மளோட ஆற்றலை முடக்கிடும். அப்போ அந்த தோல்வியிலிருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது? அதுக்காக ஃபீல் பண்ணவே கூடாதா? ஃபீல் பண்றதுக்காக நீங்க ஆற்றலை விரயமாக்க கூடாது. இங்கதான் அவர் ஃபேகோசைட்டோசிஸ் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வராரு. ஃபேகோசைட்டோசிஸ் அப்படின்னா? அதாவது அந்த மேக்ரோஃபேஜ்கள் இறந்த செல்களை விழுங்குதுன்னு சொன்னேன் இல்லையா? அதே போல ஒரு தோல்வி நடக்கும்போது அதை நினைச்சு அழுதுகிட்டு இருக்காம அந்த தோல்வியில இருக்கிற பாடத்தை மட்டும் தனியா பிரித்தெடுத்து அதை விழுங்கி செரிச்சு அடுத்த வளர்ச்சிக்கான எரிபொருளா மாத்தணும். வாவ்! ஒரு ஆல்பா வேட்டையாடுபவன் தன்னோட கடந்த காலத்தை ஒரு பாரமா பார்க்க மாட்டான். அது அடுத்த கட்டத்துக்கான ஒரு ரா மெட்டீரியலா பார்ப்பான். ஏடிபி திருட்டுங்கிறது நம்ம உடம்புக்குள்ள, அதாவது பழைய நினைவுகள் மூலமா எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம். ஆனா இந்த ஏடிபி திருட்டு வெளியில இருந்தும் வரும் இல்லையா? நம்மள சுற்றி இருக்கிற சமூகம், நண்பர்கள் மூலமா. ஆமா. எக்காலஜி அடிப்படையில அவர் சமூக உறவுகளை 3 வகையா பிரிக்கிறார். ஓகே, என்னென்ன வகை? இதுல முதலாவது ஒட்டுண்ணிகள், அதாவது பாரசைட்ஸ். இயற்கையில கார்டிசெப்ஸ் அப்படின்னு ஒரு பூஞ்சை இருக்கு. அதே போல டாக்ஸோபிளாஸ்மா காண்டி அப்படின்னு ஒரு ஒட்டுண்ணி இருக்கு. இந்த டாக்ஸோபிளாஸ்மா கோண்டி பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எலிகளோட மூளைக்குள்ள போகும், ரைட்? எக்ஸாக்ட்லி. இந்த ஒட்டுண்ணிகள் என்ன பண்ணும்னா எறும்புகள் அல்லது எலிகளோட மூளைக்குள்ள நுழைஞ்சி அதோட நரம்பு மண்டலத்தையே கண்ட்ரோல் பண்ணும். கடைசியா அந்த எறும்போ எலியோ தனக்குத்தானே தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி செய்யும். இது கேட்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. இதே மாதிரி மனிதர்கள் உலகத்திலயும் சமூக ஒட்டுண்ணிகள் இருக்காங்க. அதாவது நம்ம ஏடிபியையும் நேரத்தையும் உறிஞ்சிற ஆட்கள், கரெக்டா? ஆமா. இவங்க குற்ற உணர்ச்சிய
அதாவது கில்ட்ட ஒரு ஆயுதமா பயன்படுத்துவாங்க. நான் உனக்காக எவ்ளோ செஞ்சிருக்கேன், நீ எனக்காக இந்த சின்ன விஷயத்த கூட பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம மூளைய இமோஷனலா பிளாக்மெயில் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சரியா சொன்னீங்க. நீங்க இப்போ இத கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில உங்களோட ஏடிபிய உறிஞ்சுற அந்த ஒட்டுண்ணிகள் யார் யாருன்னு ஒரே ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. ஓகே, இது ஒட்டுண்ணிகள். ஆனா 2வது வகை, இவங்க நம்ம நேரடி எதிரிகள் கிடையாது தானே? ஆமா. 2வது வகை கமென்சலிசம். இந்த வகையான உறவுகள்னால எந்த லாபமும் இல்ல, நஷ்டமும் இல்ல. ஆனா இவங்க உங்க நேரத்தை பயங்கரமா வீணடிப்பாங்க. ஆமா, சும்மா மணிக்கணக்கா போன்ல பேசிட்டே இருக்கிறது, ஊர்க்கதை பேசுறது, சேர்ந்து உட்காந்துக்கிட்டு எந்த பயனும் இல்லாம மொபைல்ல டூம் ஸ்க்ரோலிங் பண்றது. இந்த ஆட்கள் நேரடியா நம்ம ஏடிபிய திருடலனாலும் நம்மளோட வேகத்தை குறைக்கிறாங்க. ஒரு வேட்டையாடும் விலங்குக்கு வேகம் குறையிறது அப்படிங்கிறது மரணத்துக்கு சமம். இவங்க உங்க வேகத்தை குறைப்பாங்க. அடுத்தது 3வது வகை மியூச்சுவலிசம். இதுதான் நல்ல உறவா? ஆமா, இதுதான் ஒரு பெர்ஃபெக்ட்டான உறவு. 2 தரப்பிற்கும் அசுர வளர்ச்சியை தரும் ஆழமான உறவுகள். இவங்க நீங்க முதல் 2 வகையான ஆட்கள் உங்க வாழ்க்கையில இருந்து தூக்கி எறிஞ்சிட்டு சமூக நோய் எதிர்ப்பு சக்தியை, அதாவது சோஷியல் இம்யூன் சிஸ்டமை வளர்த்துக்கணும். தூக்கி எறியணும்னு சொல்றீங்க. ஆனா அப்படி அவங்களுக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்காம கட் பண்ணி விடுறது ரொம்ப ரூத்லெஸ்ஸா, இரக்கமே இல்லாத மாதிரி தெரியலையா? இது நம்மள ஒரு சோஷியோபாத் மாதிரி மாத்திடாதா? இப்போ நீங்க சமூகத்தோட பார்வையில இருந்து இதை கேக்குறீங்க. ஆனா உயிரியல் பார்வையில இது ரொம்ப லாஜிக்கல். நீங்க ஒரு ஒட்டுண்ணிக்கு விளக்கம் கொடுக்கறது அப்படிங்கிறது உங்க ஆற்றலை மறுபடியும் அவங்க கிட்டயே வீணாக்கிறதுக்கு சமம். அதுவும் உண்மைதான். அவங்க உங்க விளக்கத்தை ஏத்துக்க போறதில்ல. அதனால அமைதியா அவங்கள உங்க வாழ்க்கையில இருந்து கட் பண்றதே உங்க ஏடிபியை காப்பாத்துற ஒரே வழி. ஓகே. இப்படிப்பட்ட ஒட்டுண்ணிகளையும் நேரத்தை வீணாக்குற ஆட்களையும் கட் பண்ணிட்டா நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றிடம் உருவாகும், ஒரு தனிமை வரும். அந்த தனிமையில வரக்கூடிய வலியை எப்படி ஃபேஸ் பண்றது? இதுக்கு தான் அவர் ஹார்மைசிஸ் அப்படிங்கிற ஒரு பிரமாதமான கோட்பாட்டை விளக்குறார். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பாராசெல்சிஸ் அப்படிங்கிறவர் ஒரு விஷயம் சொன்னார். அளவே ஒரு பொருளை விஷமாக்குகிறது. அதாவது தி டோஸ் மேக்ஸ் த பாய்சன். அதாவது கொஞ்சமா எடுத்துக்கிட்டா விஷம் கூட மருந்து. ரைட். எக்ஸாக்ட்லி. ஒரு குறிப்பிட்ட அளவிலான விஷம் அல்லது மன அழுத்தம் நம்ம உடம்ப பலப்படுத்தும். உதாரணத்துக்கு ஜிம்முக்கு போய் வெயிட் தூக்கும்போது என்ன நடக்குது? உங்க தசை நார்கள் கிழிஞ்சு போகுது. அத மைக்ரோ டியர்ஸ்னு சொல்லுவோம். ஆமா, அடுத்த நாள் பயங்கர வலியா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் உங்க உடம்பு அதை குணப்படுத்தி முன்ன விட பலமான தசையா அதை மாத்துது. வாழ்க்கையும் அதே மாதிரி தான். கண்டிப்பா. இப்போ வால்ஃப் விதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம எலும்புகள் மேல தொடர்ந்து ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தாலாம் அது வலிமை அடையும். விண்வெளியில எந்த ஈர்ப்பு விசையும் இல்லாத இடத்துல இருக்கிற விண்வெளி வீரர்களோட எலும்புகள் ரொம்ப சீக்கிரமா தேய்மானம் அடைஞ்சிடும்னு சொல்வாங்க. ஆனா ஸ்பேஸ்ல உங்களுக்கு எந்த பிரஷரும் இருக்காது. அதுபோலதான் வாழ்க்கையில எந்த அழுத்தமும் தனிமையும் இல்லாத மனிதர்கள் உள்ளுக்குள்ள உடைஞ்சு போயிடுவாங்க. எக்ஸாக்ட்லி. தோல்வியையோ தனிமையையோ சந்திக்கும்போது சாதாரண மனிதர்கள் அதை வாமிட் பண்ண துடிப்பாங்க. வாமிட் பண்றதுனா கக்கிடுவாங்களா? அதாவது மத்தவங்க மேல பழிய போடுவாங்க. பொருளாதாரம் சரியில்லை, எனக்கு அதிர்ஷ்டம் இல்ல, என் நண்பர்கள் என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த வலியை வெளியே கக்கிடுவாங்க. ஆனா ஒரு ஆல்பா வேட்டையாடுபவன் அப்படி பண்ண மாட்டான். அப்போ அவன் என்ன பண்ணுவான்? அவன் அந்த தோல்வியையும் வலியையும் அப்படியே முழுங்குவான். தர்க்க ரீதியான அமிலங்களை சுரந்து லாஜிக்கல் ஆசிட் அதை செரிமானம் பண்ணுவான். அதிலிருந்து தனக்கு தேவையான ஏடிபியை பிரித்து எடுப்பான். வாவ்! இதை கேட்கும்போது என்ன தோணுதுன்னா, தோல்வி அப்படிங்கிறது ஒரு விஷம் கிடையாது, அது நாம செரிமானம் பண்ண கத்துக்க வேண்டிய ஒரு மூலப்பொருள். அதை எமோஷனா பார்க்காம டேட்டாவா பார்க்கணும்னு சொல்றீங்க. ஆமா, தோல்வியோட வலிய லாஜிக்கலா பிரிச்சு பார்க்கும்போது அதுல இருக்கிற எமோஷன்ஸ் எல்லாம் அழிஞ்சு வெறும் டேட்டா மட்டும் மிஞ்சும். அடுத்த கட்டத்துக்கு நகர அவன் அதைத்தான் பயன்படுத்துவான். அந்த அடுத்த கட்டத்துக்கு நகர ஒரு சாதாரண மனிதன் ஒரு ஆல்பாவா மாற அமைதியான ஆனா பயங்கரமான ஒரு உருமாற்றம் தேவைப்படுது. அதுக்கு உதாரணமா பூச்சிகளோட முழுமையான உருமாற்றத்தை, அதாவது ஹோலோ மெட்டபாலிசம் அப்படிங்கிற கான்செப்ட் ஆசிரியர் சொல்றார். இந்த மெக்கானிசம் எப்படி வேலை செய்யுது? ஹோலோ மெட்டபாலிசம் இது இயற்கையோட மிக பிரம்மாண்டமான, அதே சமயம் கொஞ்சம் பயங்கரமான நிகழ்வு. ஏன் பயங்கரமானது? இப்போ ஒரு கம்பளி பூச்சி எப்படி வண்ணத்து பூச்சியா மாறுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? அது தூங்கி எழுந்து அப்படியே சிறகுகளை முளைக்க வச்சிடுறதில்ல. அப்போ உள்ள என்ன நடக்குது? ஒரு கூட்டுப்புழுவாது மாறும்போது அதோட உடம்புக்குள்ள சுரக்கிற சில என்சைம்கள் அதையே செரிமானம் பண்ணி மொத்த கம்பளி பூச்சியையும் ஒரு திரவமா, அதாவது ஒரு ஜெனடிக் சூப்பா மாத்திடும். ஓ மை காட்! அது தன்னைத்தானே கரைச்சுக்குமா? ஆமா, அந்த திரவத்துக்குள்ள அது பிறந்ததுல இருந்தே தூங்கிக்கிட்டு இருக்கிற
இமேஜினல் டிஷ்யூஸ் அப்படிங்கிற செல்கள் இப்போ விழித்தெழுந்து வண்ணத்து பூச்சியா ஒரு புது உடலை உருவாக்கும். மனிதர்கள் தங்களோட பழைய அடையாளங்களை முழுமையா அழிச்சா மட்டுமே அந்த கம்பளி பூச்சி மாதிரி புது உச்சத்தை அடைய முடியும்னு நூலாசிரியர் சொல்றாரு. ஆனா இங்க எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. என்னது? நம்ம நிறைய புத்தகங்கள் படிக்கிறோம், யூடியூப்ல பல விஷயங்களை கத்துக்கிறோம், எதிர்காலத்துக்கு திட்டமிடுறோம். இதுவே ஒரு வகையான வளர்ச்சி தானே. ஏன் நம்மளோட மொத்த அடையாளத்தையும் அந்த திரவமாக்கி அழிக்கணும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா புத்தகங்கள் படிக்கிறதும் வீடியோக்கள் பார்க்கறதும் திட்டமிடுறது மட்டும் வளர்ச்சி கிடையாது. இதைத்தான் ஆசிரியர் ரொம்ப அழகா அறிவார்ந்த உடல் பருமன், அதாவது இன்டலெக்சுவல் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்றாரு. அறிவார்ந்த உடல் பருமனா? கேட்கவே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஆமாம், நீங்க நிறைய விஷயங்களா பண்ணிக்கலாம், நிறைய ஐடியாக்களை மண்டையில ஏத்திக்கலாம். ஆனா அதை நீங்க செயல்ல காட்டலன்னா அதை கைனடிக் ஆக்ஷன்னு சொல்லுவோம். அந்த அறிவு மூளையில வெறும் கொழுப்பாத்தான் சேரும். அது உங்களுக்கு எந்த பலனையும் தராது. ஓ, நாலேஜ் மட்டும் பத்தாது. கண்டிப்பா. இத உயிரியல் ரீதியா எப்படி சொல்லலாம்னா, மூளையில மைக்ரோக்ளியல் செல்கள் அப்படின்னு ஒரு வகை செல்கள் இருக்கு. இது நம்ம மூளையோட தோட்டக்காரர்கள் மாதிரி. நீங்க ரொம்ப நாளா ஒரு ஸ்கில்லையோ தைரியத்தையோ பயன்படுத்தவே இல்லைன்னா இந்த செல்கள் என்ன பண்ணும் தெரியுமா? என்ன பண்ணும்? அந்த நரம்பு இணைப்புகளை கட் பண்ணி அழிச்சிடும். இதுக்கு டிஷ்யூஸ் அட்ரோஃபி அப்படின்னு பேரு. ஓ, அப்போ நாம ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு அத ஆக்ஷன்ல கொண்டு வரலன்னா நம்ம மூளையே நம்ம தைரியத்தையும் திறமையும் சாப்பிட்டுடும்னு சொல்றீங்க. சோ வெறும் தியரி பத்தாது, ஆக்ஷன் தேவை. கண்டிப்பா. செயல்படாத அறிவை உடல் ஒரு சுமையா மட்டுமே கருதும். ஆனா தொடர்ச்சியான ஆக்ஷன் மூலமா நம்ம பழக்கங்களை மட்டும்தான் மாத்த முடியுமா, இல்ல நம்மளோட மரபணுக்களையே, அதாவது டிஎன்ஏவே மாத்த முடியும் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான உண்மையை நோக்கி ஆசிரியர் நகர்றாரு. எபிஜெனெடிக்ஸ். எபிஜெனெடிக்ஸ் அப்படின்னுவதே ரொம்பவே அற்புதமான ஒரு அறிவியல். நம்மளோட சுற்றுப்புறம் மற்றும் செயல்பாடுகள் மூலமா நம்ம டிஎன்ஏல இருக்கிற மரபணுக்களை ஒரு ஸ்விட்ச் மாதிரி ஆன் அல்லது ஆஃப் பண்ண முடியும். நிஜமாவா? டிஎன்ஏவே மாத்த முடியுமா? ஆமா. இப்போ உங்க குடும்பத்துல தலைமுறையா வறுமையோ பயமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட வியாதியோ இருக்குன்னு வச்சுப்போம். அது உங்க மரபணுவுல இருக்கலாம். ஆனா மெத்திலேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலமா உங்களுடைய கடுமையான பயிற்சிகள், உங்க மன உறுதி, உங்க உணவு பழக்கம் இது எல்லாம் வச்சு அந்த பலவீனமான மரபணுக்களை உங்களால முடக்க முடியும். வாவ்! அதே சமயம் வெற்றிக்கும் தைரியத்துக்குமான மரபணுக்களை விழிக்க செய்ய முடியும். மரபணு அப்படிங்கிறது ஒரு எழுதப்பட்ட விதி கிடையாது, அது ஒரு புத்தகம். எந்த பக்கத்தை படிக்கணும்னு நீங்க தான் தீர்மானிக்கிறீங்க. சூப்பர்! இந்த பயாலஜிக்கல் கான்செப்ட நிதி உலகத்துக்கும், அதாவது ஃபினான்ஸுக்கும் அவர் கனெக்ட் பண்றாரு. நிதி ரீதியா மனிதர்களை 2 பிரிவா பிரிக்கலாங்கிறாரு. ஆமா. தாவர உண்ணிகள், அதாவது ஹெர்பிவோர்ஸ் போல வாழ்பவர்கள் ஒரு வகை. இவங்களுக்கு எப்பவுமே சுற்றிலும் 360 டிகிரி பார்வை இருக்கும். பெரிஃபரல் விஷன்னு சொல்வாங்களே, அதுவா? ஆமா. அதாவது எப்போ ஆபத்து வருமோ, யார் நம்ம வேலையை பறிப்பாங்களோன்னு பயந்து பயந்து சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா வேட்டையாடும் விலங்குகள் அப்படி இல்ல. அவற்றுக்கு இலக்கை மட்டும் கூர்மையா பார்க்கிற பைனாகுலர் பார்வை இருக்கும். ஒரு சிங்கம் ஒரு இரைய பார்த்தா சுற்றி இருக்கிற உலகம் அதுக்கு தெரியாது. அந்த இலக்கு மட்டும்தான் தெரியும். இது அவர் ஒரு சிலந்தியோட வலையோட ஒப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சிலந்தி இரைய துரத்திக்கிட்டு ஓடுறதில்ல, அது தன்னோட ஏடிபிய ரொம்ப புத்திசாலித்தனமா பயன்படுத்துது. கரெக்ட். அது ஒரு வலைய, அதாவது ஒரு சிஸ்டம உருவாக்குது, இரை தானா சிக்குது. இதையே அவர் சமச்சீரற்ற மூலதன பெருக்கம், ஏசிமெட்ரிக் கேபிட்டல் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றார். நாம நம்மளோட நேரத்தை விற்று பணம் சம்பாதிக்கிறதை விட ஒரு சிஸ்டம உருவாக்கி அது நமக்காக லாபத்தை தர்ற மாதிரி செய்யணும். சரியா சொன்னீங்க. வேட்டையாடும் விலங்குகள் தங்களோட ஆற்றலை எப்பவுமே வீணாக்குறதில்ல. ஒரு சிறுத்தை ஒரு மானை துரத்துறதுக்கு முன்னாடி அந்த வேட்டைக்கான ஏடிபி தான் உடம்புல இருக்கான்னு ஒரு மைக்ரோ செகண்ட்ல கணக்கிடும். வாவ்! அவ்ளோ கால்குலேட்டிவா? ஆமா. அதே போல வீணான வேலைகள்ல நேரத்தை செலவிடாம சரியான வாய்ப்பு வரும்போது மொத்த ஆற்றலையும் பயன்படுத்தி அதை வெல்லணும். தன்னை முழுமையா மாற்றிக்கிட்ட ஒருத்தன் இறுதியா தன்னை சுற்றி இருக்கிற உலகத்தை எப்படி மாத்துவான் அப்படிங்கிற உச்சக்கட்ட விவாதத்துக்குள்ள நாம இப்போ வர்றோம். சார்ல்ஸ் டார்வினோட தத்துவப்படி பார்த்தா மாறி வரும் சூழ்நிலைக்கு ஏற்ப யார் தங்களை மாத்திக்கிறாங்களோ அவங்க தான் வாழ தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். ஆமா, அதான் பாரம்பரியமான தியரி. ஆனா இந்த நூல் அத முற்றிலுமா மறுக்குது. ஆமா, டார்வினோட தத்துவத்தை இந்த நூல் ஒரு படி மேல கொண்டு போகுது. சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாத்திக்கிறது சாதாரண உயிரினங்களோட வேலை. ஆனா ஆல்பா உயிரினங்கள் அப்படி செய்யறது கிடையாது. நீர் நாய்களை, அதாவது பீவர்ஸை எடுத்துக்கோங்க. ஓகே. ஒரு நதியில அது வாழ வரும்போது அந்த நதியோட ஓட்டத்துக்கு ஏற்ப அது தன்னை மாத்திக்கிறது இல்ல.
மரங்களை வெட்டி அங்கு ஒரு அணை கட்டி அந்த நதியே ஒரு அமைதியான ஏரியா மாத்திடுது. இதுக்கு நிச் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது தங்களுக்கான சூழ்நிலையை தாங்களே உருவாக்குறதுன்னு பேரு. வாவ்! எல்லோஸ்டோன் தேசிய பூங்காவுல நடந்ததும் அதுதானே? கண்டிப்பா. அந்த பூங்காவுல ஓநாய்கள் அறிமுகப்படுத்தப்பட்டவுடன் அந்த ஓநாய்கள் ஒட்டுமொத்த காட்டின் நிலவியலையும் நதிகளோட ஓட்டத்தையும் மாத்தின. ஓநாய்கள் எப்படி நதிய மாத்த முடியும்? எப்படின்னா, ஓநாய்கள் வந்ததால அங்கிருந்த மான்கள் வேட்டையாடப்பட்டன. மான்கள் குறைஞ்சதால புற்களும் மரங்களும் செழிப்பா வளர்ந்தன. மரங்கள் வளர்ந்ததால அதோட வேர்கள் நதிகளின் கரைகளை பலப்படுத்தின. அதனால நதியோட ஓட்டமே மாறுச்சு. இதையே ட்ரோபிக் கேஸ்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிங்கிள் உயிரினம் ஒட்டுமொத்த சூழலையுமே மாத்துது. ஆஹா! உலகத்தோட விதிகளுக்கு நாம கட்டுப்பட வேண்டியதில்ல, நமக்கான விதிகளை நாமே உருவாக்கலாம்னு சொல்றீங்க. அதுதான் உண்மை. ஒரு நிறுவனத்திலயோ சமுதாயத்திலயோ நீங்க ஒரு கீஸ்டோன் ஸ்பீஷீஸாக மாறணும். நீங்க அங்க இருக்கிறதாலேயே அந்த ஒட்டுமொத்த சிஸ்டமும் உயிர்ப்போட செயல்படணும். நீங்க ஒரு சூழல்ல நுழைஞ்சா அந்த சூழல் உங்களுக்கு ஏற்றவாறு மாறணுமே தவிர நீங்க அதுக்கு ஏற்றவாறு உங்களை சுருக்கிக்க கூடாது. ஓகே. இந்த நூலாசிரியரோட வார்த்தைகளும் அவர் பயன்படுத்துற உயிரியல் ஒப்பீடுகளும் கொஞ்சம் மூர்க்கமானதா, எக்ஸ்ட்ரீமா இருக்கலாம். நாம இந்த நூலாசிரியரோட கருத்துக்களை ஆதரிக்கவும் இல்ல, எதிர்க்கவும் இல்ல. அவர் முன்வைக்கிற அந்த தீவிரமான சிந்தனைகளை அப்படியே அதோட உயிரியல் ஆழத்தோட உங்களுக்கு கடத்தியிருக்கோம். ஆனா அவர் சொல்ற அந்த உயிரியல் உண்மைகளை நம்ம சாதாரணமாக புறக்கணிக்க முடியாது. மனித வளர்ச்சி அப்படிங்கிறது வெறும் ஊக்கமூட்டும் தத்துவங்கள்ல இல்ல. அது நம்ம செல்களை, நம்ம மூளைய நாம எப்படி வேலை செய்ய வைக்கிறோம் அப்படிங்கறதுல தான் இருக்குங்கிறத அவர் ரொம்ப ஆணித்தரமா நிறுவுறார். நிச்சயமா. இது முழுக்க முழுக்க நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஏடிபியை நம்ம எப்படி கையாள்றோம் அப்படிங்கறத சுற்றியே வருது. இருக்கிற சூழ்நிலையின் சிற்பியா இருந்தா, இன்னைக்கு இந்த நிமிஷம் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற உங்க சுற்றுச்சூழல், உங்க அறையில இருக்கிற பொருட்கள், நீங்க பேசுற மனிதர்கள், இதெல்லாம் உங்க உடம்புக்குள்ள எந்த மரபணுக்களை விழித்தெழுச்சி செய்யுது? அது பயந்து பயந்து வாழும் ஒரு தாவர உண்ணியா, அல்லது தடைகளை உடைத்தெறியும் ஒரு வேட்டையாடும் ஆல்பாவா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு ஆழமான அலசலில் சந்திப்போம்.